இருமொழினால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது. இன்னொரு மொழிக்கு வந்து தயாராகட்டுன்னு கத்தி, கம்பு, கடப்பாரி, கோடாலி, பெயிண்ட்டு டப்பா, கருப்பெயிண்ட்டு. அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமாக போட்டிருந்தார். பொள்ளாச்சியில் போய் கரும்பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. கொடுமை. அக்யூஸ் நம்பர் 1. அக்யூஸ் நம்பருடைய குழந்தை, நான் தான் சொன்னேன்னே ஸ்கூல் பேர்லாம் போடாதீங்க, குழந்தை பேர் போட. அவர் சொன்னார், அண்ணே ஸ்கூல் பேர், குழந்தை, படிக்கிற 3வது மொழி எல்லாம் போடுறேன்னே. சங்கரன் கோயில் இதே கதை. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க 3 மொழி. திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன? எங்கள் குழந்தைங்க 3 மொழி, உங்கள் குழந்தைங்க 2 மொழி. அதான் மொழி போராட்டம். இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் 2 மொழின்னு பேசலை. அவங்க குழந்தைங்க 3 மொழி படிப்பாங்க, மற்றவங்க 2 மொழி. இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா? 2 மொழி நாள் இல்லைண்ணே. சத்ய நடையலா 3 மொழி படித்து வெளியே போயிட்டார். அவரை பார்க்க மாட்டோமா? எத்தனையோ தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை முன்னேற்றலையா? எத்தனையோ தமிழர்கள். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மன் யாருங்கன்னா, அவர்கிட்ட போய், ஐயா சார் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துகிறீங்க, 2 மொழி தான் படிக்கிறோன்னா ஒத்துக்குவாரா? நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம். டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம், உலகம் முழுவதும் கொண்டாடுறோம். அவங்களாம் யாருங்கன்னு? அவங்களாம் 2 மொழி படித்தவங்களா? இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்கார், கன்னியாகுமரிக்காரர். அவர்கிட்ட போய், அண்ணே 3வது மொழி தெரியுமா தெரியாதா? கொஞ்சமாச்சும் ஒரு மலையாளம் பேசுவார். திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கொஞ்சமாச்சும் ஹிந்தியை இன்னொரு மொழியாக பேசுவாங்க. என் முதலமைச்சருக்கு இந்த 3 மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா? இவங்களும் சாதனை செஞ்சுருக்காங்கல்ல. அமெரிக்காவிலேருந்து, சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து, லண்டன்லேருந்து, டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன் நானும் 3 மொழி படிச்சிருக்கேனே. முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா? நீங்களும் நிறைய பேர் படிச்சு, உங்கள் கண்ணு தெரியலையா? நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம்ல. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்லண்ணே. அதனால் 2 மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா, அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு நான் பார்க்க விருப்பப்படுறேன். ஆனால் ஒரு வாதத்துக்கு வந்து 3 மொழி கொள்கையை வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, இப்போ ஒரு வகுப்பில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படும், இன்னொரு குழந்தை மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டீச்சர் வைக்க முடியுமா? அதில் நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அந்த பார்வை யாருக்கிட்ட இருக்குன்னு இல்லை, விமர்சனம் அப்படி தான் வைக்கிறேன். அந்த விமர்சனம் சொல்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு கிளாஸில் ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க, ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். ஒரு குழந்தை, நான் வந்து மலையாளம் படிக்கணும், உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ள 4 லட்சம் பேர் மலையாளம் பேசுகிறாங்க. அந்த குழந்தை 3வது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னால் அந்த கிளஸ்டரில் 3rd லாங்குவேஜ் மலையாளமாக இருக்கும். அதே கோயம்புத்தூரில் இன்னொரு பகுதியில் கன்னடம் படிக்கணும், மேட்டுப்பாளையம் பக்கத்தில், அந்த கிளஸ்டரில் 3வது மொழி கன்னடமாக இருக்கும். இன்னொரு கிளஸ்டரில் உருது படிக்கணும், 3வது மொழி உருதா இருக்கும். இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச். அரசே டிசைட் பண்ண முடியாது. முதலமைச்சரே தமிழ்நாட்டில் 3வது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது. இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டரில் தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வரும். நம்பர் 1. செகண்ட், உத்தரப்பிரதேசில் 9வது 10வது 3வது மொழியாக தமிழ் இருக்குது. கர்நாடகாவில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 3வது மொழியாக தமிழ் இருக்குது. மத்திய பிரதேசில் 9, 10, 11, 12 3வது மொழியாக தமிழ் இருக்குது. இவங்க சொல்கிறாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லிக் கொடுக்கலையும். அவங்களாம் என்ன வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்கே 3வது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாமல் ஆஃபர் பண்ணுறாங்களா? 3வது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர், ஒரு லாங்குவேஜ் பேப்பர். உங்களுடைய பயிற்று மொழி தமிழாக இருக்கும், பயிற்று மொழி ஆங்கிலமாக இருக்கும். த வே யூ லேர்ன் எ சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி. ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் 100 மார்க் ஒரு பேப்பர் எழுதுவோம் இல்லைங்கண்ணே, அந்த லாங்குவேஜ் பேப்பர் மலையாளம், கன்னடம், தெலுங்கு அந்த மாதிரி இருக்கும். என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்ட்டே இன்னும் முதலமைச்சர் படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையில் எங்கேயுமே அவங்க சொல்கிற காரணமே இல்லை. ஆனால் அவங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை படித்தாங்களா, இல்லை மத்திய அரசுடைய டாக்குமெண்ட்டை படித்தாங்களான்னு சந்தேகம் இருக்குது. அவங்க ஸ்கில்லுங்கண்ணா. அண்ணா அப்துல் கலாம் ஐயா பல மொழி பேசுவார்ண்ணா, ஏன்னா அவர் அடைக்கிறீங்க? இந்தியாவுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. சென்ட் ஜோசப், ஆமாம்,
அதனால் மொழிக்கும் சக்ஸஸுக்கும் என்ன சொல்கிறேன், மொழி வந்து ஒரு ஆற்றல், உங்களுடைய எபிலிட்டி, ஸ்கில், உங்களுடைய விடாமுயற்சி, அதுதான் உங்கள் சக்ஸஸுக்கு காரணம். மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். இதே அப்துல் கலாம் ஐயா இல்லை நான் ஹிந்தி பேச மாட்டேன், இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்கே உட்காந்துருக்கணும்? ராமேஸ்வரத்தில் தான் உட்காந்துருக்கணும். இல்லை நான் டிஆர்டிஓவை நான் ஹெட் பண்ண மாட்டேன், ஏன்னா அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2 மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க, வேறு மொழியில் கம்யூனிகேட் பண்ண. நான் 27 வயசில் கன்னடம் படித்தேன், 38 வயசில் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன். நான் படிக்கும்போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கற்றுருப்பேன். ஒரு தெலுங்கோ, ஒரு கன்னடமோ, ஒரு மலையாளமோ எப்போவோ நாங்கள் கற்றுருப்போம். ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில், அடிஷ்னல் ஸ்கில். அதனால் முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி படித்தவங்களால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா 3 மொழி படித்தவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். 2 மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா 3 மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் 2 மொழி கொள்கையினால தான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறத என் பாயிண்ட்.